Hi friends, welcome to Simple Tasty சமையல். நாம இன்னைக்கு 3 வகையான கதா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நாம ginger turmeric tea எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் இடிச்சுக்கணும். 3 பட்டை எடுத்துக்கோங்க. 4 இல்ல 5 துண்டு லவங்கம் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய். ஒரு 10 ல இருந்து 12 மிளகு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம நல்லா இடிச்சுக்கணும். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு கொரகொரப்பா பேஸ்ட் மாதிரி இடிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். ரொம்ப பொடியா இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறதுல 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். நான் பண்றது 2 கப் அளவுக்கு தான் பண்ண போறேன். அதனால நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதுல 2 கப் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இத நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே எடுத்துடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதுல கலந்துடலாம். அவ்வளவுதான். ஜிஞ்சர் டர்மரிக் டீ ரெடி ஆயிடுச்சு. இது தொண்டைக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா எல்லாரும் இப்போ இந்த கொரோனா சீசன்ல கண்டிப்பா எல்லாரும் குடிங்க. இத மந்த்லி ஒன்ஸ் கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லதுதான். நெக்ஸ்ட் நாம துளசி டீ போடுறதுக்கு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி நல்லா திருவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டுக்கோங்க. 2 இல்லனா 3 இலை அளவு கற்பூரவள்ளி. இது வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க. 2 பட்டை. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய். 10 மிளகு. இப்போ இது கூட 2 கப் அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. எடுத்து நாம ஃபில்டர் பண்ணிடுங்க. ½ ஸ்பூன் இதுல ஹனி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். துளசி டீ ரெடி ஆயிடுச்சு. இதுவும் தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்போ நீங்க காஃப் இருக்குதுன்னா அந்த டைம்ல குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் மின்ட் டீக்கு ஃபர்ஸ்ட் நாம அதே மாதிரி இடிச்சுக்கணும். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க.
ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 10 மிளகு. இதையும் அதே மாதிரி லைட்டா பவுடரா இடிச்சுக்கோங்க, ரொம்ப பொடி பண்ண வேணாம். இந்த மாதிரி பவுடர் ஆக்கிட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கோங்க. நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஃபில்டர் பண்ணிடலாம். கூடவே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், மின்ட் டீ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் காஃப் வரக்கூடாதுன்னா, காஃப்லேருந்து நம்மளே ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கதா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாருமே இதை இப்போது கொரோனா டைமில் குடிச்சு பாருங்கள். இம்யூனிட்டி பவரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவோம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.